தமிழக பாஜக தலைவர் தற்போதைய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வர இருக்க 2024 மக்களவை தேர்தலில் நீலகிரி தொகுதியிலிருந்து போட்டியிட போறாருன்னு கிட்டத்தட்ட உறுதியாகிருந்த நிலையில மீண்டும் மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து ராஜ்யசபா எம்பி ஆறார். அந்த வகையில நீலகிரியில இப்போ திமுக சார்பா போட்டியிட தயாராகிட்டு இருக்க ராசாக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. நீலகிரி தொகுதியில 2 முறை வென்றிருக்க ராசாவை இந்த தேர்தலில் எல் முருகன் வீழ்த்திட முடியுமான்ற கேள்விகள் இருந்த நிலையில திடீர் திருப்பமா இப்போ எல் முருகன் மக்களவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகள் குறைவுன்னு தெரிய வந்திருக்கு. 15 மாநிலங்கள்ல இருக்க 56 ராஜ்யசபா இடங்களுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. வருகின்ற பிப்ரவரி 27ஆம் தேதி ராஜ்யசபா இடங்களுக்கு வாக்குப்பதிவு நடைபெறும்னு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் பாஜக மேலிடம் அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 2 மாநிலங்கள்ல மீண்டும் மத்திய பிரதேச சார்பா எல் முருகனும் ஒடிசா மாநிலம் சார்பா அஸ்வினி வைஷ்ணவ் 2 பேரையும் தங்களுடைய ராஜ்யசபா தேர்தலுக்கான பிரதிநிதிகளா சொல்லியிருக்காங்க. மத்திய அமைச்சர் எல் முருகன் பொறுத்த வரைக்கும் தமிழக பாஜக தலைவராக அவரை ஜே.பி. நட்டா மார்ச் மாதம் 2020 நியமிச்சார். அன்றிலிருந்து ஜூலை 7, 2021 வரை அந்த பதவியில இருந்தார். அது மட்டும் இல்லாம 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு திமுக உடைய கைல்வெளியிடம் 1393 வாக்குகள் வித்தியாசத்துல தோத்திருந்தார். அதே ஆண்டு மத்திய பிரதேசம்ல இருந்து மத்திய அமைச்சரா இருந்த தவார்சந்த் கெலாட் கர்நாடகா மாநிலத்தோட ஆளுநரா நியமிக்கப்பட்டதால அவருடைய ராஜ்யசபா பதவியை ராஜினாமா செய்தார். இதனால 2021 மத்திய பிரதேசல நடந்த ராஜ்யசபாவுக்கான இடைத்தேர்தலில் போட்டியின்றி தேர்வானார் எல் முருகன். அவருடைய பதவி காலம் வரும் ஏப்ரல் மாதமோட முடியிருக்கும் நேரத்துல மீண்டும் அவரே போட்டியிடுவார்னு பாஜக அறிவிச்சிருக்காங்க. அதே சமயம் வர இருக்க 2024 மக்களவை தேர்தலில் நீலகிரி தொகுதியிலிருந்து எல் முருகன் போட்டியிட போறாருன்னு உறுதியாகிருந்ததுன்னே சொல்லலாம். அந்த தொகுதியில போட்டியிடுவதற்கான வேலைகளை கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுக்கு முன்னாடியே எல் முருகன் தொடங்கிட்டாருன்னு சொல்லப்பட்டிருந்தது. குறிப்பா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வரப்போற தேர்தலில் கொங்கு மண்டலத்துல ஜெயிக்கணும்ன்றத குறிவச்சு வேலைகள் தொடங்கி இருந்தாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி கோவையில நடந்த பாஜக கூட்டத்துல கூட கோவை வந்திருந்த பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா கோவை நீலகிரி 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று ஆக வேண்டும்னு சொல்லியிருந்தாரு. அதே போலதான் பாஜக இந்த 2 தொகுதிகளில் தீவிரமா களத்துல இறங்கி வேலை பார்க்க தொடங்கினாங்க. குறிப்பா இந்த 2 தொகுதிகளிலுமே பாஜக 1998, 1999ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தல் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால அவங்களுக்கு இங்க ஒரு கணிசமான ஓட்டு வங்கி இருக்குன்னு நம்புறாங்க. நீலகிரியில அப்ப ராசா வெர்சஸ் எல் முருகன் இருக்க போகுதான்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. சமீபத்துல நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல கூட ராசா கடந்த டிசம்பர் மாதம் தமிழகத்துல வெள்ளத்தினால ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு மத்திய அரசு ஒதுக்கியிருந்த நிதியை குறித்து கேள்வி எழுப்பினாரு. அவரை தொடர்ந்து திமுகவுடைய மூத்த தலைவர் டி.ஆர். பாலு எழுந்து பேசிட்டு இருக்கும் பொழுதே எல் முருகன் குறுக்கிட்டார். அதுக்கு டி.ஆர். பாலு அவரை அன்பிட்னு சொல்லவும் ஜாதியின் அடிப்படையில தான் டி.ஆர். பாலு முருகனை அன்பிட்னு சொல்லியிருக்கான்னு பாஜக எம்பிகள் அமளி செய்ய தொடங்கிட்டாங்க. இது ஒரு சர்ச்சையாகவும் மாறி போச்சு. இப்ப ராஜ்யசபாக்காக எல் முருகன் பெயர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறதால நீலகிரியில ராசாவை தோற்கடிக்க முடியாதுன்ற காரணத்தால தான் நீலகிரி தொகுதியிலிருந்து பின்வாங்கி மீண்டும் ராஜ்யசபாக்கு போகிறாரான்ற கேள்வி அவரிடமே கேட்ட பொழுது மேலிடம் எந்த முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் ஒத்துழைப்பேன், மத்தபடி எந்த பயமும் இல்ல, திமுகவை தோற்கடிக்கிறதா எங்க இலக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால ஒருவேளை அவருக்கு மக்களவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படுமா இல்ல ராஜ்யசபா எம்பியா தொடர போறாருன்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.